வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபிசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். விஜய் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரமா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா தினம் ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் பாருங்க என்னைக்கும் இல்லாத மாதிரி புது விதமா அதிரடியா பல விஷயங்கள் செய்யறாரு அப்படின்னு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவரா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுது. சேர்ல போட்டிருந்த டவல வந்து ஒரு சமூக வலைதளத்துல ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் சொன்னாங்க அப்படிங்கறதுனால அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. சிஎம் கான்வாய் மற்ற மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம போகுது அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர்கள் செய்த விஷயம் தான். புதுசா விஜய் எதுவும் செய்யல. ஆனாலும் இது போன்ற விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் அடுத்த கட்டத்துல குளோரிஃபை செய்யப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பிஆர் அரசியலை வந்து ஒரு புதுசாக தமிழ்நாடு முதல் முறையாக சந்திக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாரும் அப்படி பண்ணாங்க. ஸ்டாலின் என்ன செஞ்சான்னு தெரியாது. ஆனா ஜெயலலிதா வரும்போது அந்த ரோடே வந்து நிப்பாட்டிடுவாங்க, டிராபிக் நிப்பாட்டிடுவாங்க. இல்ல, ஸ்டாலின் ஆட்சி காலத்திலேயே அவர் வந்து தெளிவாக அரசாணையே வெளியிட்டாரு. இந்த மாதிரி சிஎம் கான்வாய்க்காக பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம ஒரு லேன்ல மட்டும் சிஎம் கான்வாய் போகணும். மத்த லேன்ஸ் எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க ஃப்ரீயா விடணும் அப்படிங்கறது அவர் அரசாணையாவே வெளியிட்டிருந்தாரு. அப்படி இருந்தா இப்ப புதுசா இவங்க ஒண்ணும் செய்யல. இது வரவேற்க தகுந்ததுதான் இவர் சிஎம் செய்யறது. ஏன்னா முதல்ல அவருக்கு வந்து ஹெலிகாப்டர் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இருந்திருப்பாருங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த கான்வாய் வந்து சிஎம் கான்வாய்க்குன்னு தனி காரிடார் ஒன்றுக்கு ஏற்கனவே ஸ்டாலின் காலத்தில் இருந்த மாதிரி தொடர்றாரு அப்படிங்கிறது வரவேற்க தகுந்ததுதான். இப்போ பல விஷயங்கள் ஏற்கனவே பண்ண விஷயங்கள் ஏதோ இப்பதான் புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிறேன். சிங்கப்பெண் அப்படிங்கிறது சும்மா பெயிண்ட் மாற்றிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஏற்கனவே அந்த ஃபோர்ஸ் வந்து இருந்தது. அது அரசியல் வந்து சில சமயம் அப்படி செய்ய வேண்டியிருக்கும். இப்போ மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சொல்லி ஒன்று இருந்தது. அது இவங்க ஜெயராம் ஸ்ரீன்னு சொல்லி இப்போ மாற்றிருக்காங்க. அந்த ஸ்கீமை ஏற்கனவே இந்த ஸ்கீமை குளறுபடி பண்ணியிருக்காங்க பிஜேபி, அது வேற விஷயம். ஆனால் அதை மகாத்மா காந்தி பேர்லேயே இருக்குது. அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ண முடியல, அவங்களுடைய அரசியல் கூட மாற்ற வேண்டியிருக்கு. அது மாதிரி ஒரு சிங்கப்பெண் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி எனக்கு ரொம்ப பெரிய கிரிட்டிசிசம் இல்லை. தே ஹவ் டு ஹேவ் அ ஹை ப்ரொஃபைல். அதுக்காக வேண்டி இதை பண்ணத்தான் தீரணும். ஆனால் அவர்கிட்ட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவர் எடுத்து சாப்பிட்டாரு, அவர் டிஃபன் பாக்ஸ்ல இன்னொருத்தவங்களை எடுத்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு நியூஸா போட்டுக்கிட்டு ட்ரெண்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு பிளைண்ட் ஹீரோ ஒர்ஷிப். இதுக்கு அவர் பொறுப்புன்னு நம்ம எதுக்கு சொல்லணும்? அதுவும் பிடிச்சமானவங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் இதெல்லாம் வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டியதான். பேச வேண்டியது என்னன்னா, இவர் பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அந்த வாக்குறுதிகள் வந்து என்ன செய்ய போறாரு? ஒரு ஒரு மாநிலத்தின் உரிமைகளை எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்க போறாரு? இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அது இன்னும் போக போகத்தான் நமக்கு தெரியும். வாக்குறுதியை பத்தி அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அது நேர்மையான அப்ரோச், இம்மீடியட்டா பண்ண முடியாது. எது அரசியல்னா, எம்டி கஜானா காலியா கிடக்குன்னு சொல்றது அரசியல், 10 லட்சம் கோடி கடன் கிடைச்சுன்னு சொல்றது அரசியல். ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு புதுசா அதை ஒரு காரணமா சொல்ல முடியாது. ஆனா என் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு இப்ப பொன்ராஜ் சொன்னாரு, என்கிட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுனாரு இவர் வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு. ஒருவேளை 5 வருஷ கணக்குல அவர் சொல்லியிருக்கலாம். இப்ப இவர் ஒரு பத்திரிகை வந்துச்சு, 1 லட்சம் கோடி ரூபாய் இம்மீடியட்டா தேவைப்படும் இவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பெரிய பர்டன் தான். அதனால அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது வந்து டைம் கேட்டிருக்காரு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமா டைம் கேட்டிருக்காரு சார். இப்ப வந்து 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவாக தொடர்ந்து வந்து தாவேகா தரப்புல இருந்து மீடியால வைக்கிறாங்க. கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தொடரும், இப்போதைக்கு தொடரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நேரம் மட்டும் இருந்தா போதுமா? அதற்கான ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்லிம் மார்ஜின்ல தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் இருக்கும் பொழுது இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிராக்டிகலி பாசிபிள்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பெசிமிஸ்டிக்காவே பார்க்கணும்? கலைஞருடைய கூட்டணிக்கு வந்து மெஜாரிட்டி இருந்தது. ஆனா தனி கட்சியாக அவர் ஆட்சி நடத்தும் போது அவர் மைனாரிட்டியாக தான் இருந்த அந்த தனி கட்சி. ஆனா அவர் திறம்பட நடத்தலையா? அவர் காலத்துல வந்து ஸ்கீம்ஸ் வந்து அவர் கொண்டு வரலையா? அதனால வந்து இப்ப இவருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, கொள்கையால டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பீப்புள் 2 குடும்பங்களை வந்து சேர்த்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்கிறது தான் உண்மையான ஒரு பிரச்சனை. ஏன்னா இவங்க கூட அதிமுக வந்து பிஜேபி கூட உறவு கொண்டிருந்தாங்க. அதுல இருந்து வந்து 24 பேர்ல சில பேர் இன்னைக்கும் பிஜேபியோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கிறவங்க. காங்கிரஸ் வந்து மதச்சார்பின்மைங்கிறத இவர் ஃபாலோ பண்றாங்கிற நம்பிக்கையில அவரோட இவர்கிட்ட சொல்லி கூட்டணி வச்சிருக்காங்க. பிஜேபிக்கு மதச்சார்பின்மைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பிஜேபி கூட இருந்தவங்க மதச்சார்பின்மை இல்லாத பத்தி கவலைப்படாதவங்கள தான் இது வரைக்கும் இருந்தாங்க. பேசுறது என்ன வேணாலும் பேசிக்கலாம்,
சிஏஎஸ் வந்து என்ன சொன்னாரு எடப்பாடி வந்து, அதனால தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தருக்குமே பாதிப்பு இல்லைனாரு. தமிழ்நாடு வந்து தனிநாடா? இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. அதனால ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்தியா முழுமைக்குமாக வந்து உற்று நோக்க வேண்டும். அதில் ஏதேனும் பாதகங்கள் எவருக்காவது நடந்தால் அதை சற்று கூர்மையாக கவனிக்க வேண்டும். அவர் அது மாதிரி கவனிக்கல. ஆனா தன் மாநிலத்தை பாதுகாத்துக்கிட்டார். தன் மாநிலத்தை தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாத்துக்கிட்டார். 7.5% ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கணும்னு இவர் சொன்னபோது கவர்னர் அது கையெழுத்து போடல. கவர்னர் சொன்னார், நீங்க NEP எங்க அமல் பண்ணுங்க, நான் கையெழுத்து போடுறேன்னாரு. இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சில காரியங்களை செய்தாரே ஒழிய மற்றபடி பிஜேபியோட அனுசரணை போனார். அப்ப இன்னைக்கு வர 24 பேர் அப்படி பிஜேபிக்கு எதிர்ப்பாளர்களா இருக்காங்களா? மதச்சார்பான்மையில் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய வினாக்கள் இருக்கு. அப்ப இவருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா உன்னைய நாங்க காப்பாத்துறோம், உன்னைய கரையேற்றுறோம்னு சொல்லி விசிகாவும் சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லல, முஸ்லீம் லீக்கும் சொல்லல. அவங்க 8 எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கிறோம், இந்த அரசு கவிழக்கூடாது. ஏன்னா கவிழ்ந்தா மறு தேர்தல் வரணும், மறு தேர்தல் வர வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் வரணும். இந்த ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டியவை. அதனால இந்த அரசை காப்பாற்றணும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால எந்த நேரத்தில் இவங்க ஆதரவு வாபஸ் வாங்குவாங்கங்கிறது அவருக்கு தெரியாது. மக்கள் விரோத போக்குன்னு ஏதாவது ஒன்று அவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை காரணமாக வச்சு அவங்க வந்து இந்த இதில் இருந்து இப்போ இதில் வந்து சிபிஎஸ்சியில் வந்து 6வது வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் ஏற்கனவே மும்மொழி பாடத்திட்டம் அங்கே அமலில் இருக்கு. அதை இப்போ 9 வரைக்கும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அது 7, 8, 9 நினைக்கிறேன். 6 வரைக்கும் இருக்கு, 7, 8, 9 கொண்டு வர என்ன சொல்லியிருக்காங்க? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சார், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஆங்கிலமும் இந்திய மொழிகளில் 2ம் ரொம்ப கெட்டிகாரத்தனமா சொல்லியிருக்காங்க. இந்திய மொழிகளில் 2ம். அப்ப இந்திய மொழிகள் 2ங்கிறதுல ஒண்ணு கண்டிப்பா ஹிந்தி. அவங்க சொல்லுவாங்க ஹிந்திக்கு வாத்தியார் இருக்காரு. இன்னொரு மொழி தமிழுக்கு வாத்தியார் இல்லைங்க, நாங்க என்ன பண்றது, அதனால சம்ஸ்கிருதம் படிக்கட்டும், அதுக்கு வாத்தியார் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் தேர் கோயிங் டு சே. இப்ப இதை பத்தி இவர் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, திராவிட கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கல்வித்துறை அமைச்சராக பதவி கொடுத்திருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் ஒரு காலத்துல இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு பேசினவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் துறையை வந்து அமைச்சரா கொடுத்திருக்காங்க. அவங்க ஹிந்திலே பேசி பேட்டி அளிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க கட்சி அகில இந்த அளவுல கொண்டு போகணும், எங்க அண்ணனுடைய புகழை கொண்டு போகணும் அப்படின்னா ஹிந்தியில பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. இதை ஆதரித்தும் சமூக வலைதளங்கள்ல பல பேரோட பதிவுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. காலப்போக்குல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம்? ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. நானும் கேட்கிறேன், இந்தியில பேசல என்ன தப்பு? வீரமணி ஐயா வந்து உத்தரப்பிரதேசல போய் இந்தியில பேசித்தான் பெரியார் கொள்கை சொன்னார். சொல்லல சார், நான் அதை தப்புன்னு சொல்லல. பட் ஒரு கொள்கையில இருந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஷிஃப்ட், ஒரு ஸ்லோ ஷிஃப்ட் நம்மளால பார்க்க முடியுதா? ஒரு காலத்துல அதாவது அவங்க இந்தியில பேசுனவங்க வந்து இன்னைக்கு கல்வி அமைச்சரா இருக்காங்க. சரி, மும்மொழி கொள்கை ஒரு காலத்துல ஆதரிச்சு எத்தனையோ பேர் எத்தனையோ ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இந்தியில ஒருத்தங்க பேசுனாங்கிறது வந்து நான் தவறா வந்து எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், வீரமணி ஐயாவே தன்னுடைய பெரியார் பற்றி பேசுற பேச்சு உத்தரப்பிரதேசத்துல போய் பேசும்போது இந்தியில தான் பேசணும், இந்தியில தான் பேசணும், அவங்களுக்கு அதுதான் விளங்கும். அதனால அது ஒரு பெரிய தவறா எடுக்க மாட்டோம். எது தவறாகும்னா இந்தி திணிப்பை கண்டுக்காம இருந்தால். ஏன்னா அதனால தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய விபத்துகள் நடக்கும். இந்த மும்மொழி திட்டம்னு இவங்க சொல்றாங்கல்ல, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான், பிடிஆர்னு கேட்டாராம், ஒரு ஆங்கில இதுல ஊடகத்தில் வந்து கேட்டாராம். நான் அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். மும்மொழி திட்டம் முதல்ல எப்போ திரும்ப வந்துச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்துச்சு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்நேரம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ளவர்கள் ஆங்கிலமும் தாய்மொழியான இந்தியும் ஏதாவது ஒரு தென்னக மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ளவர்கள் தங்கள் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் இந்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்தி பேசாத மாநிலம் உள்ளவங்களுக்கு இந்தி வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். இந்தி பேசுற மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு தென்னக மொழி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். அது வந்து ஃபெயிலா பாஸ் ஆங்கிறது வந்து இவங்க +2ல பாஸ் பண்றதை பாதிக்காது. இதுதான் விஷயம். இப்போ முதல்ல நான் 7வது 8வது படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்தாரு, எங்களுக்கு இருமொழி திட்டம் போதும்னு சொல்லி சொன்னார். அந்நேரம் வந்து இங்க ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்துல உத்தரப்பிரதேசல ஏதாவது ஒரு தென்னக மொழி சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க சொல்லிக் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேச அவங்க என்ன அந்நேரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா UPSC பரீட்சை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலம் தவிர இந்தியிலும் எழுதப்படலாம்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சு. அவங்க நினைச்சாங்க இந்தியில என்னுடைய தாய்மொழி அதில் எழுதிட்டு போறேன், எனக்கு எதுக்கு இங்கிலீஷ்? அவங்க இங்கிலீஷும் படிக்கல. அது ஒரு மொழி திட்டம் ஆயிடுச்சு. இந்த தென்னக மொழிகளில் ஒன்றை படிக்கலாம்ங்கிறத ஃபாலோ பண்ணி தமிழை கற்றுக் கொடுத்த ஒரே மாநிலம் JNK தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா JNKல வந்து அவங்களுக்கு ஹிந்தி வந்து தாய்மொழி கிடையாது, அவங்களுக்கு காஷ்மீரி தாய்மொழி. அப்படி பார்த்தோம்னா இந்த மும்மொழி திட்டம் எப்பயுமே வெற்றி பெறல. இப்பயும் இங்க மட்டும்தான். இப்பயும் நான் கேட்கிறேன், இங்க மும்மொழி திட்டம் கொண்டு வரீங்களே, உத்தரப்பிரதேசல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
எந்த மொழி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு இப்பயும் நான் கேட்கிறேன். அவங்க பதில் சொல்லட்டும். இந்த கேள்வி பிடிஆர் கேட்டபோது அதை கடந்து போய் விட்டாராம் அந்த ஊடகையாளர். இவற்றை வந்து பேட்டி கண்டுகிட்டு இருந்தவர். அதனால இதெல்லாம் பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவான திட்டத்தோட நம்ம இருக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லணும். அது திரு விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். அதெல்லாம் ஒருத்தங்க இந்தியில பேசுறாங்க, இந்தியில பேசலங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிப்படை விஷயங்கள்ல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அமைச்சரவை இலாக்கா இன்னும் ஒதுக்கல அப்படின்னு பல விமர்சனங்களுக்கு இடையில நேத்திக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்குது. இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை எல்லாருமே புதுசு, அப்போ கொஞ்சம் யோசிச்சு யாருக்கு என்ன குடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வெளியில இருந்து இன்னும் கூட்டணி வந்து சேர வேண்டியிருக்கு. அவங்களுக்கும் அமைச்சர் பதவிகள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதையும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில எடுக்கப்பட்ட ஒரு முடிவா பார்க்குறீங்களா? இல்ல அது கொஞ்சம் தாமதப்பட்டாங்கன்னா, விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் பல பேருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுட்டு தான் அமைச்சரவையில வந்து யாருக்கு எந்த இலாக்கா குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தீர்மானம் பண்ணணும். அடுத்து தன்னுடைய கட்சியிலேயே 9 பேர தான் அமைச்சராக்கியிருக்காரு. மொத்தம் 34 பேரோ, 33 பேரோ அமைச்சராகலாம். 15% ஆஃப் த டோட்டல் எம்எல்ஏஸ் அவங்க வந்து அமைச்சராகலாம். 23 பிளஸ் 11 அல்லது 11 சொல்லி பார்த்தீங்கன்னா 34 பேர் கண்டிப்பா அமைச்சராகலாம். அப்போ இன்னைக்கு வந்து 8 பேர் தான் இவரோட சேர்ந்து வந்திருக்காங்க. இவரும் சேர்ந்து 9னா இன்னும் 25 பேருக்கு அவர் அமைச்சரவையில இடம் கொடுக்க முடியும். கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க பதவி ஏத்துக்குவோம்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அது ஒரு கண்டிஷனா கூட இருந்திருக்கலாம். இவரு ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. நான் கூட்டணி அமைப்போம், கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து ஒரு வெளியே போக மாட்டார். அப்போ அவங்களுக்கு 2 மந்திரி பதவி கொடுக்கப்படும்னு பேச்சா இருக்கு. அடுத்து இந்த இதுல இருந்து அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? அவங்களுக்கு வந்து முதல்ல 5ன்னு சொல்லி யாரோ சொன்னாங்க போல. 5ன்னு சொன்னபோது அவங்க கேட்டாங்களா, 5 பேர்ல 2 பேர் மந்திரி பதவி 40% கொடுக்குறீங்க. அப்போ எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும்னா 10ல கொடுக்கணும். 5 எப்படி சரியாகும்? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான துறைகள், பல துறைகள் வந்து முதல்வர் பக்கம் இருக்கு. ரொம்ப இயல்பானது. ஏன்னா முதல்வர் இவ்வளவு ஹேண்டில் பண்ண மாட்டார். புதுசு அமைச்சர்கள் வர ஒண்ணா வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அடிப்படையாக வந்து ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் வச்சுக்குவாரு. ஐஏஎஸ், ஆல் இண்டியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதை கையில் வச்சுக்குவார். இதுதான் அடிப்படையாக எல்லா முதலமைச்சரும் பண்றது. சில முதலமைச்சர் ஃபினான்ஸ் வச்சிருந்திருக்காங்க, சில முதலமைச்சர் வச்சிருந்தது இல்லை. இபிஎஸ் வந்து பிடபிள்யூடி விட மாட்டேன்னு இறுக்கி பிடிக்க வச்சுட்டு இருந்தாரு. ஏன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். இங்க வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து பிடபிள்யூடி இருக்கு, ஸ்போர்ட்ஸும் இருக்கு. புதுசாக மினிஸ்டர் வரும்போது ஏதாவது 2ல் 1 வந்து அந்த பக்கம் போகலாம். அதே மாதிரி தான் பல பேருக்கு அமைச்சர்களுக்கு வந்து சில நல்ல பிகினிங் இருக்கு. டாக்டராக இருந்த ஒருத்தர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆயிருக்கு. அன்புமணி வந்து அங்கே ஹெல்த் மினிஸ்டர் இருந்தபோது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அவருக்கால டாக்டருடைய பிரச்சனைகளை வந்து எளிதாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு வெளியில் தெரியாமல் இருக்கலாம். இந்த 108 வந்து அவருடைய பேபி. 108 ஆம்புலன்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது கலைஞருடைய அரசியல் சாமர்த்தியம். அது வந்து கலைஞரால் கொண்டு வரப்பட்டதாக தமிழகத்தில் காண்பிக்கப்பட்டது. ஒரு வழியில் அது கரெக்டு தான். ஏன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது கலைஞர் தான். பட் இட் வாஸ் தி பிரெயின் சைல்டு ஆஃப் அன்புமணி. அங்கே வந்து அவர் இருந்ததுனால இப்போ இவர் பிரியரஞ்சன் தாஸ் முனிஷிக்கு வந்து உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்ட உடனே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருந்த அன்புமணி அவசர அவசரமாக ஓடினார். அண்ட் தென் ஹி கேம். ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொன்னார், இல்லை ஆக்சிஜன் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிரெயினுக்கு போகிறதுக்கு. இது பிரெயின் டெத் ஆயிடுச்சு. அந்த ஒரு சில செகண்ட் வந்து இருந்தால் அவர் ஆக்டிவாக இருந்திருப்பார். இது ஆஸ் அ டாக்டர் இன்னும் ஹி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அது மாதிரி பல வசதி இருக்குது. டாக்டராக இருந்த ஒருத்தர் அங்கே வர்றதுங்கிறது வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நல்ல பிகினிங்க்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, புதுசாக வந்து அமைச்சர்கள் வந்தவங்ககிட்ட இதனுள்ள அதனுள்ளன்னு சொல்லிட்டு இருக்கிறது சரியா இருக்காது. நீங்கள் முதல்ல வந்து பண்ணுங்க. காமராஜ் அதை தான் சொன்னார். இவர் ஸ்டாலின் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து இவங்களுடைய ஆட்சியை பற்றி எந்த குறையும் சொல்லல. இவங்க முந்தின ஆட்சியை பற்றி சொல்ற குறைகளை தப்புங்கிறத மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க வந்து கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்றது தப்பு. 10 லட்சம் கோடி கடன் இருந்ததுனால இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றது தப்பு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடிங்கிறது என்னன்னு தெரியும். வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி போட போறேன்னு சொல்றீங்க. வெள்ளை அறிக்கை மாதிரி தான் நாங்கள் ஃபுல் ரிப்போர்ட் வந்து போன பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம். முந்தின நாங்கள் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்த நல்ல திட்டங்களை நிப்பாட்டிடாதீங்க. இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த ஆட்சியை பத்தி என்னும் குறை சொல்லல. அதே மாதிரி நானும் நினைக்கிறேன், we should give some time இவங்களுக்கு. இப்ப சிஸ்டமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். இப்போ எந்த ஒரு ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு அரசும் வந்து ஆரம்ப ஜோறு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்.
இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபேஸ்ல தான் தாவேகா இருக்குன்னு பார்க்குறோம். இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்தோனயும், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைச்சர்கள் நேரடியா போய் இடங்களுக்கு போய் சோதனை செய்யறது. உடனே ஒரு 500 டாஸ்மாக வந்து மூடுறோம் அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோனே அனௌன்ஸ் பண்ணுது. இன்னைக்கு விஜய் வந்து கிட்டத்தட்ட 717 கடைகள் வந்து அடைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல இந்த மாரி ராக்கெட்ல இன்வால்வ் ஆறவங்களுடைய உறவினர்கள் முதல் கொண்டு அவங்களோட சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு அதிரடி இதெல்லாம் ஆர்டர் எல்லாம் பாஸ் பண்றாரு எல்லாம் பாக்குறோம். இந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அத சஸ்டெயின் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால, தொடர்ந்து இப்ப எதிர்க்கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க, சமூக வலைதளங்கள்ல களமாடக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க மாற்றம்னு சொன்னீங்களே, இதான் மாற்றமா? இதான் மாற்றமா? அப்படின்னு இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது ஒரு பெரிய ஒரு பிரஷரா அந்த மொமெண்டத்த சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு பிரஷர் வந்து விஜய் மேல போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. எதிர்க்கட்சிகளுடைய கடமை அது. அந்த பிரஷர் குடுத்துக்கிட்டே இருக்கட்டும். இவர் வந்து இப்ப ஜெயலலிதா 500 கடைய மூடுனத சொன்னாங்க. எனக்கு இவற்றை என்ன ஒரு சின்ன தயக்கம்னா, இவர் 700 கடைய மூடுனத சொல்லல. 700 கடைய பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பக்கத்துல வைக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கடைகள் வந்து இன்னொரு 510 மீட்டர் கழிச்சு போயிரலாமே! பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல, கல்லூரிகளுக்கு பக்கத்துல, இங்க எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கடையெல்லாம் விலக்கிருங்கன்னு சொல்லியிருக்காரு. மூடுனதுன்னா அந்த கடைகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டனவான்னு ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனா எனக்கு அது தெளிவா தெரியல. அதனால அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெறைய ப்ராமிஸ் பண்ணாரு. நிச்சயமா பதவி 1967ல டிஎம்கே பதவிக்கு வருவோம்னு நினைக்கவே இல்ல அவங்க. ஆனா 50 பேர் இருந்தாங்க. இப்ப 62ல ஜெயிச்சது வந்து 50 பேர் இருந்தாங்க. 50லேருந்து எண்ணூத்தி அந்நேரம் 236னா 118க்கு எங்க போவோம்? 50லேருந்து. அதனால அவங்க பதவிக்கு வரும்னு நினைக்கல. ஒருபடி நிச்சயம், 3 படி லட்சியம்னு சொல்லிட்டாங்க. செய்ய முடிஞ்சதா? செய்ய முடியல. ஆனால் அதுக்கப்புறம் திட்டமிட்டு வளர்ந்த வளர்ச்சி திராவிட கட்சிகளுக்கு கீழ வந்து இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு 10,00,000 கோடி கடன் தான். அத திருப்பி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது தான் தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் அந்த 10,00,000 கோடி கடன் குடுக்குறாங்க. இல்லன்னா குடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இவர் இந்த இலவசங்கள்ங்கிற வேர்ட் வந்து தப்பு. விலைமதிப்பற்றவைன்னு அதனால தான் கலைஞர் வந்து சொன்னாரு. விலைமதிப்பற்றவையும் உண்டு, இலவசங்களும் உண்டு. எது விலைமதிப்பற்றவை? எதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணுமோ, அதெல்லாம் வந்து விலைமதிப்பற்றவை. இப்ப இது குடுத்தீங்க. என்னுடைய வீட்ல சமையல் பண்ற பொண்ணு வந்து அன்னைக்கு வந்து ஃபோன் பண்றேன். என்னம்மா இன்னும் வரலையான்னு சொல்லி, ராத்திரி வந்து குக் பண்றதுக்கு வந்து பகல்ல வந்துட்டு போவாங்க. ராத்திரி வந்து 2 மணி நேரம் வந்துட்டு போவாங்க. என்னம்மா இன்னும் வரலையாம்மான்னு சொல்லி கேட்டதுக்கு, அது இல்லைங்கண்ணா வெதர் ரிப்போர்ட் வந்து மழை வரும்ன்னு இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது டிவில தான் பார்த்தாங்க. அப்ப டிவி பிரயோஜனம் இல்லையா? முதல்ல டிவி வந்தோனே எல்லாரும் சினிமா தான் பார்ப்பாங்க. எல்லாரும் முதல்ல சினிமா தான் பார்ப்பாங்க. அடுத்து செய்திய பார்ப்பாங்க. அடுத்து இந்த ரிப்போர்ட்ட பார்ப்பாங்க. அது மாரி லேப்டாப் குடுத்தது, பெண் குழந்தைகளுக்கு வந்து இப்ப சைக்கிள் குடுத்தது, பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து கழிப்பிடங்கள் அதிகமாட்டு கட்டிக் குடுத்தது, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அ ம வரிசை இது உரிமை தொகை, அடுத்து பெண்களுக்கு வந்து பஸ்ல கூட இது எல்லாமே வந்து விலை மதிப்பற்றவை. எது இலவசங்கள்? கல்யாணத்துக்கு வந்து சில்க் சாரி குடுக்குறேன்னா அது இலவசம். அந்த சில்க் சாரி வந்து வருஷத்துல எத்தன தடவ கட்டுவாங்க? கல்யாணத்தன்னைக்கு கட்டுவாங்க. இன்னொரு கல்யாணத்துக்கு போறோன்னே கட்டுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போறோன்னே கட்டுவாங்க. இட் இஸ் அன் அன்ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். சோ ஃபார் அஸ் தே ஆர் கன்சர்ன்ட். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கி குடுப்பேன்னு சொன்னாங்க. மிக்ஸிய குடுத்தா உங்களுக்கு டைம் குறையுது. சமையல் டைம் குறையுது. ஃப்ரிட்ஜ் வந்து குடுத்தா இன்னைக்கு இந்த ரேஷன் கார்ட் ஹோல்டர்ஸ்ல எத்தன பேரு ஃப்ரிட்ஜுக்கான எலக்ட்ரிசிட்டிய கட்டக்கூடிய அளவுல இருக்கிறாங்க? இது 1 பவுன் தங்க மோதிரம் வந்து இது மாமன் சீதனமோ, அன்னை சீதனமோ குடுப்பேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. என்ன அதுல பிரயோஜனம் இருக்கு? சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட் வந்து என்ன வந்துருச்சு? அதனால விஜய் வந்து இவங்களுக்கு வந்து படித்து வேலை இல்லாம இருக்கவங்க உதவித்தொகை குடுக்குறேங்கிறது இட் இஸ் அ குட் திங். ஏன்னா சோசியல் அன்ரெஸ்ட்ட அது கண்டெயின் பண்ணும். ஒரு தடவ அண்ணா வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. "வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத பத்தி சொல்லுவாங்க. இந்த நக்சலைட் இதெல்லாம் பண்ணி சொல்லும்போது, பெங்கால்ல வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, படித்த ஒரு இளைஞனுக்கு வேலை கிடைக்கலங்கும்போது, அவன் வந்து இந்த நாட்டுல எனக்கு வேலை கிடைக்கலன்னு யோசிக்கிறது இல்ல. இந்த நாடு எனக்கு வேலை கொடுக்க மறுக்கிறதுன்னு யோசிக்கிறான். அந்நேரம் அங்க வந்து ரிபெல்லியஸ் தாட் வந்துருது. வயலன்ஸுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த உதவித்தொகை கொடுக்கிறதுங்கிறது வந்து வரவேற்க தகுந்தது. அந்த டிப்ளோமா ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளவு, கிராஜுவேட்ஸ்க்கு இவ்வளவு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வரவேற்க தகுந்தது. அதனால அந்த மாரி விஷயங்கள்லாம் இவரு ஒண்ணொண்ணா பார்த்து செயல்படுத்துவார்ன்னு சொல்லி நம்புவோம். லெட்ஸ் கிவ் ஹிம் சம் டைம். நீங்க அரசு அதிகாரி பல முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்விய வைக்கிறேன். கடந்த ஸ்டாலின் ஆட்சி காலத்திலேயே அதிகாரிகளின் ஆட்சியாக இருந்தது. கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத உண்மையா வந்து முதலமைச்சர்ட்ட கொண்டு போறத வந்து இன்சுலேட் பண்ணிட்டாங்க.
அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு ஒரு புது பேட்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்.எல்.ஏஸ். அவங்களுக்கு அனுபவம் கம்மி. சோ அதிகாரிகள் மீது அவங்களுடைய ரிலையன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது, இப்ப மறுபடியும் ஒரு அதிகாரிகளின் போக்கில் ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் நம்மளால வந்து பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல. எப்படி பார்க்குறீங்க? இத வந்து எப்படி விஜய் ஹேண்டில் பண்ணணும்னு? நிலவரத்தை சொல்றதுங்கிறது வந்து மாவட்ட அளவில் உள்ள மாவட்ட ஆட்சியர்களும், போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர்களும், உளவுத்துறையும் தான். மற்ற எந்த அதிகாரிகளுக்கும் அந்த பிரச்சனை அது அது அவங்களுடைய டியூட்டி கிடையாது. கள நிலவரத்தை சொல்றது அவங்களுடைய டியூட்டி கிடையாது. ஆனால் அந்த கள நிலவரத்தை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது கட்சிக்காரர்களுடைய பணி. அதை கேட்க வேண்டியது முதல்வருடைய கடமை. இங்க எங்க தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சார் இவர் வந்து ஜோதிபாசு வந்து கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு இது புரிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர். பூஜை சமயத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து எங்களுடைய காடர் ஆஃபீஸர், வெஸ்ட் பெங்கால் காடர் அருண் பட்டாச்சாரியான்னு அவர் தான் ரீஜனல் மேனேஜராக இருந்தார். அப்போ அவர் வந்து கலெக்டர் கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்ட போது அவர்கிட்ட வந்து எது தரலையாமே, சீனி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே இதில் ரேஷன் கடையில் அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்டார். உடனே அவர் ஆரம்பிச்சார், சார் அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் படி சார் இந்த பிரேசில்ல இருந்து வர்ற சீனி வந்து அங்க போகணுமா, அங்க இருந்து வர்றது இங்க போகணுமா, அவரு ரொம்ப இதா விவரமா சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜோதிவாசு, சரி அந்த சீனி எல்லாம் ஏன் ஜனங்களுக்கு எப்போ வந்து சேரணும் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னோம், பூஜை வர்ற நேரத்தில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஐ வாண்ட் சுகர் டு ரீச் மை பீப்புள். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அவர்கிட்ட யாரும் என்னமோ நாங்கள் இளைய அதிகாரிகளை அவருக்கு பிடிக்கும். அவருடைய நினைப்பு என்னன்னா, தே ஆர் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது இருக்கிற லஞ்ச ஊழலுக்கு கட்டுப்படாதவங்க, அதை மீறி செயல்படுறவங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட ஃப்ரீயா பேசுவார். நாங்களும் ஃப்ரீயா பேசுவோம். எல்லா சமயம் ஃப்ரீயா பேச முடியாது, சிலது ஃப்ரீயா பேசுவோம். அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கேட்டேன், சார் நீங்க வந்து கம்யூனிஸ்ட், நீங்க வந்து நாத்திக, கடவுளை நம்பாதவங்க, பூஜையை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, பூஜையை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா என் மக்களை பத்தி எனக்கு கவலை. ரொம்ப அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை வந்து. அப்போ நாங்களா சொல்லி கொடுத்தோம் அவருக்கு. அவருக்கு அது தெரிஞ்சிருந்தது. அவருடைய கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால இது வந்து கள நிலவரத்தை சொல்ல வேண்டிய கடமை வந்து உளவுத்துறைக்கு இருக்கு, மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் இருக்கு. அதே தவிர கட்சிக்காரங்களுக்கு அது பெரும் பொறுப்பு இருக்கு. அதை எந்த அளவுக்கு கரெக்டா முதல்வர்கிட்ட கொண்டு போய் போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆட்சியில வந்து கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடியவங்க அதிகமா இல்லை, ரசிகர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் அதிகமா கிடையாது. ஆனா பாதிக்கப்படும் போது வலி தெரியும், நிச்சயமா வலி தெரியும். அதை நிச்சயமா சொல்லுவாங்க. அண்ட் லெட் அஸ் ஹோப் தட் த சிஎம் வில் லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது தவிர நான் சொல்றது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்டர். வணக்கம்.